வேக் அப் 4 AM, read 10 books, do daily exercise, start a business இப்படின்ட்டு நம்ம வந்து லாஸ்ட் இயர் ஒரு 16 கோல்ஸ் செட் பண்ணோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அதெல்லாம் என்னால் அச்சீவ் பண்ணவே முடியல கைஸ். அதனால தான் இந்த வருஷம் சுருக்கி 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 ஒரு 7 கோல்ஸாக ப்ரெசைஸாக செட் பண்ணலான்ட்டு சின்ன சின்ன கோல்ஸாக செட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். அதுக்கு முன்னாடி ஏன் நம்மளோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியறதில்ல அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்சை பண்ணால் நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரியான கோல்ஸை செட் பண்ணுறதில்ல கைஸ். அதனால தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியறதில்ல. காலையில் 4 மணிக்கு எழணும் அப்படின்னா எழ முடியுமா? 2 நாள் எழுவோம், 3வது நாள் போர்வையை போத்திட மாட்டோம். ரீட் 10 புக்ஸ் அப்படின்னு வச்சுருப்போம். 10 புக்ஸ்லாம் படிக்க முடியுமா? படித்தா அது சொல்கிறது புரியுமா? அதனால தான் கைஸ் நம்ம வந்து கோல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் அட்டைன் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறோம். அந்த மாதிரி கோல்ஸ் செட் பண்ணால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்ற விஷயத்த ஹார்டராக ஒரு வருஷமாக கற்றுக்கிட்டேன் கைஸ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எத்தனை பேர் இந்த வருஷத்துக்கான கோலை செட் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் செட் பண்ண கோலே மறந்துட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் எல்லா வருஷமும் வந்து கோல் செட் பண்ணுற எதுவும் மாறலப்பா அப்படின்ட்டு கோலே செட் பண்ணல? எத்தனை பேர் ப்ராக்ரஸில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் டு ரீட் தட் கமெண்ட்ஸ் கைஸ். நான் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க. அதில் ஃபஸ்ட்டு கைஸ், ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா? நாட் வெல்த் இஸ் வெல்த் இல்லையா? அதனால நம்ம வந்து ஹெல்த் ஃபோக்கஸ்டான ஒரு கோல் செட் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் என்ன பண்ணிட்டேன்னா, டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ் செய்கிறேன் அப்படின்னு செட் பண்ணிட்டேன். சத்தியமாக என்னால் அதை வந்து அச்சீவ் பண்ணவே முடியல. ஸோ நம்ம வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மாற்றி இந்த வருஷம் நான் செட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, 1 வீக்குக்கு 3 டேஸ் கண்டிப்பாக எக்ஸசைஸ் செஞ்சுருக்கணும். அந்த எந்த 3 டேஸாக வேணா இருக்கலாம். ஆனால் வீக்லி தானே வீக்லி 3 டேஸ் கண்டிப்பாக எக்ஸசைஸ் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கூட அச்சீவ் பண்ண முடியலன்னா நான் மனுஷனே இல்லை கைஸ். நான் மனுஷனாக மாற போகிறேன் பை டூயிங் எக்ஸசைஸ் 3 days per week. This is my first goal. Guys, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் அச்சீவபிள் கோல் செட் பண்ணால் யார் வேணால் அதை அச்சீவ் பண்ணலாங்க. நீங்கள் அச்சீவ் பண்ணலாம், நான் அச்சீவ் பண்ணலாம், அம்பானி அச்சீவ் பண்ணலாம், எலான் மஸ்க் கூட அச்சீவ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக நான் அச்சீவபிளாக செட் பண்ணால் எலான் மஸ்க்னு இல்லை, ஊரில் இருக்க யாராலையும் அதை அச்சீவ் பண்ண முடியாதுங்க கைஸ். அதுக்கப்புறம் என்ன கோல் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து திங்க் பண்ணும்போது என்னோட மைண்டில் ஃபஸ்ட்டு வந்து நின்னது என்னென்னா, ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டில் வந்து நின்றுச்சு. ஏன் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும்னா, எனக்கு வந்து ஒரு 9 to 5 ஜாப் போக பிடிக்கல. ஆக்சுவலாக நம்மளோட ஜாப்னா என்னென்னா, ட்ரேட் யுவர் டைம் ஃபார் ஃப்ரீடம், இல்லை ட்ரேட் யுவர் டைம் ஃபார் மணி அப்படின்ற மாதிரி கான்செப்டில் இருந்துச்சு. எனக்கு ஒரு நாள் 8 to 10 hours ஒரு கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணுறது பிடிக்கல. ஆக்சுவலாக கைஸ், இந்த இடத்துல வந்து நம்மளோட ஜாப் வந்து நான் குறை சொல்ல விரும்பல. இங்கே நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச இடத்துல பிடிச்ச நேரத்தில் செஞ்சுட்டு இருக்கோங்க இல்லையா, அதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கண்டிப்பாக தெரியும் கைஸ், நம்ம ஒரு ஜாப்ல இருந்தால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அட்டைன் பண்ண முடியாதுன்ட்டு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, ஃப்ரீடத்தையும் அட்டன் பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்கு தெரியும் கைஸ். அதனால தான் நான் வந்து ஒரு 9 to 5 ஜாப் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதே சமயம் வந்து ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும், நான் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து மணி ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த கோல் செட் பண்ணேன். ஏன் இந்த கோல் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லைன்னு எனக்கு தெரியும் கைஸ். இருந்தாலும் இந்த கோல்ஸ் வந்து இந்த ஒரு இயருக்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் 3 years செட் பண்ணுறேன். 3 yearsக்கும் எனக்கு இதே ஒரே ஒரு கோல் மட்டும் தான் கைஸ். ஏன்னா இதை அட்டைன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, பட் அவ்வளோ கஷ்டமும் இல்லை கைஸ். ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, அது எப்படி அட்டைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை வந்து எடிட் பண்ணி இந்த மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்க்குள்ளே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. நம்ம வந்து செகண்ட் கோல் போயிடுவோம் கைஸ். அடுத்த கோல்ஸ் என்ன செட் பண்ணலான்னு திங்க் பண்ணும்போது, நான் ஃபஸ்ட்டு ஒரு கோல் செட் பண்ணேன் இல்லையா, ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகணும்ன்ட்டு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கோலை செட் பண்ணி விட்ருவோம் அப்படின்ட்டு செகண்ட் கோலை செட் பண்ணேன். அதாச்சும் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணோன்னா, ஒன் ஆஃப் த வே என்னன்னா, ஒரு 9 to 5 ஜாப் செய்யும்போது கூடவே ஒரு சைடு ஹஸ்லில் ஒர்க் பண்ணி அது மூலமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அட்டைன் பண்ணலாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு சைடு ஹஸ்லில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 20 to 30 பேசிவ் இன்கம் ஐடியாவெல்லாம் எடுத்து வச்சேன். அதில் நம்மளுக்கு எது செட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு 7 to 8 ஃபில்டர் அவுட் பண்ணேன். நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், ஏன் எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக எடுத்து வச்சேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, ஆக்சுவலாக நம்ம யூடியூப் பண்ணிட்டு இருக்கோமே, அதுவே ஒரு சைடு ஹஸ்ல் தான், அதை விட்டுட்டு எங்கே போகிற அப்படின்ட்டு தோணுச்சு. பட் அதே சமயம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏன் 2-3 சைடு ஹஸ்ல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஒரு பக்கம் யூடியூப் பண்ணு, ஒரு பக்கம் அதை பண்ணு அப்படின்ட்டு திங்க் பண்ணும்போது, ஆக்சுவலாக நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி சிஸ்டத்தில் என்ன பண்ணுவோம் கைஸ், நம்மளால் மல்டி டாஸ்கிங்னு ஒரு விஷயம் செய்யவே முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க மல்டி டாஸ்கிங் செய்யலான்ட்டு, பட் மல்டி டாஸ்கிங் செஞ்சால் ஒரு விஷயத்தையும் உருப்படியாக செய்ய முடியாது கைஸ். ஸோ கைஸ், அந்த மாதிரி நம்மளால் ஒரே நேரத்தில் வந்து நிறைய விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் ஒரே ஒரு சைடு ஹஸ்லில் மட்டும் கான்சென்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து சைடு ஹஸ்ல்னு முடிவு பண்ணிட்டேன். அது வந்து யூடியூப் தான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, என்னோட யூடியூபோட அந்த வீடியோ குவாலிட்டி, அந்த கண்டென்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா ரெஃபைண்டாக பண்ணலான்னு இருக்கேன்.
இத்தனை நாள் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னமோ பேசிகிட்டு இருந்தேன். இனிமேல் வந்து கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி நம்ம வந்து டேட்டாவெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் செகண்ட் கோல். கைஸ், அடுத்த கோல் வந்து நான் வந்து இங்கே ஸ்க்ரீனில் காட்டுறேன் என்ன கோல்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டூ மந்த்லி ரிவ்யூ அப்படின்ட்டு ஒரு கோலை செட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னடா டூ மந்த்லி ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்குங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நான் வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிறேன். நான் இல்லை, எல்லாருமே வந்து நிறைய விஷயத்த வந்து கற்றுக்குறோம். புதுசு புதுசாக எங்கேருந்தோ லேர்ன் எல்லாம் பண்ணுறோம். பட் அந்த மாதிரி லேர்ன் பண்ணுற விஷயத்த வந்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது இல்லை. அது எங்கேயோ ஸ்ப்ரெட் ஆகிடுது. நம்ம லேர்ன் பண்ணுற நாலேஜெல்லாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த கோலை செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக கைஸ் நான் வந்து நோஷன் யூஸ் பண்ணுறேன். அதில் என்ன பண்ணலான்னு இருக்குன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜான்வரி மந்த் ஃபுல்லாக என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்றத ஒரு டாக்குமெண்ட்டில் ரைட் பண்ணலான்னு இருக்கேன். அதாச்சும் ஜான் 1ல் இதை லேர்ன் பண்ணேன். ஒரு 10 பாயிண்ட்ஸ். அன்றைக்கி என்ன லேர்ன் பண்ணணும் அதை போட்டு வைக்க போகிறேன். ஜான்வரி 2ல் என்ன லேர்ன் பண்ணேன்னா அதை போட்டு வைக்க போகிறேன். இது மாதிரி ஜான் 1, ஜான் 2, ஜான் 3ன்னு ஜான் 30 வரை அந்த மந்தில் ஃபுல்லாக லேர்ன் பண்ணதை அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு வைக்க போகிறேன். அந்த மந்த் எண்டில் நான் என்ன லேர்ன் பண்ணேன், என்ன ஸ்டார்ட் பண்ணேன், என்ன கற்றுக்கிட்டேன்றதை ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ண போகிறேன். அதாச்சும் நான் கற்றுக்கிட்டதை ரிவ்யூ எல்லாம் பண்ணி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோல்ஸ் கைஸ். அதுதான் டூ மந்த்லி ரிவ்யூ அப்படின்ட்டு ஒரு கோலை செட் பண்ணிட்டேன். கைஸ், நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இருக்க எல்லா கோல்ஸ்லையுமே இதுதான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான கோல் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து நிறைய வேல்யூபிளான விஷயத்த கற்றுக்குறோம். பட் அது எல்லாத்தையும் மறந்துடுறோம். அதை ஆர்கனைஸ் பண்ண மறந்துடுறோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மறந்துடுறோம். அதனால தான் இந்த கோலை ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு மந்த் எண்டுலையும் நான் கற்றுக்கிட்டதை ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன பண்ணுறதா இருக்கட்டும்ன்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கேன். சரி, வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் கோல் போயிடுவோம். கைஸ், அடுத்த கோலையும் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த கோலும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இல்லை, இதுவும் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரியான கோலை இல்லை. பட் ஆக்சுவலாக இந்த கோலுக்கு மேலே நிறைய விஷயம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அதனால தான் இந்த கோலை வந்து எனக்கு புரியுற மாதிரி நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதாச்சும் என்னென்னா, ஆல்வேஸ் திங்க் லைக் ஏ பிஸ்னஸ் மேன். இதை வந்து நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுங்க, அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் என்ன பண்ணுவார்னா கைஸ், ஆக்சுவலாக அவர் எப்பயுமே வந்து அவரோட பிஸ்னஸ் ப்ளஸ் அவரோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவார், புதுசாக கற்றுப்பார். அவரோட பிஸ்னஸ் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு எதோ பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. அந்த விஷயத்தை தான் நான் பண்ண போகிறேன். பட் நான் ஒர்க் பண்ணுற விஷயத்தில் அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். அதுதான் கோல். அதுக்கப்புறம் கைஸ், ஆல்வேஸ் யூஸ் டிப்ஸ் அப்படின்ட்டு ஒன்று போட்டு வச்சுருப்பேன். ஆக்சுவலாக அது என்னன்னா, இதுவும் அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். அதாச்சும் வந்து நம்மளுக்குன்னு லைஃப்பில் வந்து ஒரு சில சான்சஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா அது வந்து பக்கமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்றது தான் அந்த கோலுங்க. அது ஒரு பக்காவான விஷயம். அதுதான் அவர் வந்து ஆல்வேஸ் யூஸ் டிப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதை பிடிச்சிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் டூ ஸ்டார்ட் லேர்ன் இம்ப்ளிமெண்ட் நியூ திங்ஸ் ஆல் டைம் அப்படின்னு போட்டு வச்சிருப்பேன். ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தா கைஸ், இதுவும் வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபிக்கான கோல் தான். பட் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கோல். ஆல்வேஸ் டூ ஸ்டார்ட் லேர்ன் இம்ப்ளிமெண்ட் நியூ திங்ஸ். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து புதுசாக கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா லைஃப் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகுங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் தாங்க, நம்மளோட ஹெல்த்து, பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லா இடத்துலையும் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகும் லைஃப். அது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து பக்காவாக இம்ப்ரூவும் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. அதனால தான் இந்த கோலை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் செட் பண்ணிட்டேன். கைஸ், அதுக்கப்புறம் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கேன். இந்த கோல் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட லைஃப்பில் எது இல்லைனாலும் இது இருந்தால் முன்னேறிடலான்னு வாங்களே, அந்த மாதிரி கோல் தான். அது என்னென்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நான் எல்லா வருஷமும் இந்த கோலை செட் பண்ணுவேன். இதுக்காக ஒரு எஃபர்ட்டும் போட மாட்டேன். இந்த வருஷம் ஸ்பெசிஃபிக்காக இந்த கோலை வந்து பக்காவாக செட் பண்ணி பக்காவாக ஒர்க் பண்ணலான்னு இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கம்யூனிகேஷன்ன்றது வந்து நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே லேக் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்னதான் இருந்தாலும் நான் வந்து மற்றவங்ககிட்டயோ இல்லை என்னோடய பாஸ்கிட்டையோ இல்லை கிளைண்ட்ஸ்கிட்டையோ ஒரு விஷயத்தை வந்து எஃபெக்டிவாக என்னால் கன்வே பண்ண முடியல அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு அந்த லேக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லேக் வந்து எனக்கு ஆகுதுங்க. அது வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணணுன்றது தான் என்னோட ஹியூஜ் கோல். அதை விட முக்கியமான விஷயம் கைஸ், இங்கிலீஷில் என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும். அதாச்சும் நான் வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றது தான் என்னோட கோல். இது நான் வந்து நல்லா பேசிடுவேங்க. ஒரு சில இடத்துல நல்லா பேசிடுவேன், எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிடுவேன். பட் அந்த இடத்துல வந்து என்னால் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. அதை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா, ஒரு சில இடத்துல என்ன வேர்ட்ஸ் சொல்கிறது அப்படின்ட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுவேன். ஸோ இனிமேல் அந்த மாதிரி இல்லாமல்
ஃப்ளூயண்ட்டாக இந்த இயர் எண்டுக்குள்ளே பேசுகிற மாதிரி இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். இந்த இயர் எண்டில் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேங்க, இங்கிலீஷ்லேயே மேக் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசி காட்டுறேன். அதான் கோல் கைஸ். அடுத்த கோல் வேணா ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். டோன்ட் அலோ சோஷியல் மீடியா ப்ளே வித் யுவர் டைம் அண்ட் மூடு. இது வந்து ஒரு பக்காவான கோலுங்க. இது வந்து அல்ட்ரா ஸ்பெசிஃபிக்கான கோலுங்க. இதை அச்சீவ் பண்ணணுன்றது தான் என்னோட ஹியூஜ் கோலாகவே இருக்குது. அதாச்சும் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். அப்போ தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது போயிடுங்க. 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ன்ட்டு டைம் போயிடுச்சேன்னு உட்காந்து ரிக்ரெட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதுதான் என்னோடய ஹியூஜ் கோல். இனிமேல் சோஷியல் மீடியா வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறதில்ல, அது செம்மையாக கண்ட்ரோல் பண்ண போகிறேன் கைஸ். இதுக்காக நான் வந்து நிறைய டெக்னிக்ஸ் பிளான்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சிம்பிளான விஷயத்தை செய்யாமல் விட்டுட்டேன். எல்லாருக்குமே தெரியும், எல்லார் ஃபோன்லேயும் கூகுளோட டிஜிட்டல் வெல்பீயிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்திருக்கும். அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி தான் இதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் கைஸ். ஆக்சுவலாக அதில் வந்து ஃபோக்கஸ் மோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்க. அதாச்சும் என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறோன்னா அந்த டைமில் நம்ம வந்து 1 ஹவரோ 2 ஹவரோ ஃபோக்கஸ் மோடில் போட்டு ஒரு சில சர்டன் ஆப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இதை ஆன் பண்ணி விட்டுட்டுனா அந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன், இன்ஃபேக்ட் அந்த ஆப்பே யூஸ் பண்ண முடியாது அந்த சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு. அந்த ஃபியூச்சர் தாங்க வேறு லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இங்கே ஒரு படி முன்னால் போய் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோடய ஃபோக்கஸ் மூட் டைமை வந்து மார்னிங் 5 AM நைட் 10 PM வரை செட் பண்ணிவிட்டேன். இன்கேஸ் நடுவில் எப்போயாச்சும் நான் யூஸ் பண்ணணுன்னா டேக் 10 மினிட்ஸ் பிரேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். அந்த 10 மினிட்ஸ் மட்டும்தான் அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நம்மளால் அது யூஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ணலாம், பட் நம்மளே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சோஷியல் மீடியா யூசேஜ் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சுங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதாங்க, சோஷியல் மீடியாவை வந்து நம்மளோட டைம் கூடயும் நம்ம மோட் கூடயும் விளையாடவே விடக்கூடாதுன்றது தான் அல்ட்ரா ஸ்பெசிஃபிக்கான கோலாக செட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். கடைசியாக ஒரு கோல் என்ன செட் பண்ணியிருக்குன்னா, ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃபன்னான கோல், பட் இது என்னால் அச்சீவ் பண்ண முடியாதுன்ட்டு எனக்கு தோணுது. என்னன்னா, நான் வந்து என்னோடய ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் அடிக்கடி உட்காந்து வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோங்க. செம்ம இதாக இருக்கும். அதில் உட்காந்து வால்பேப்பரை தேடி தேடி நான் செட் பண்ணேன்னா 1 ஹவர் 2 ஹவர் போயிருங்க. அதனால தான் இதை வந்து கோலாகவே செட் பண்ணிடலாம். என்னோடய ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் வந்து நெக்ஸ்ட் 1 இயர்க்கு வால்பேப்பரை சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஜனவரி 1ஆம் தேதி உட்காந்து ஒரு சிம்பிளான வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணி என்னோடய ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 1 இயர்க்கு வந்து நான் இதை சேஞ்சே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இதை என்னால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு தான் தெரில. நான் உங்களுக்கு இந்த வருஷம் எண்டில் காட்டுறேன் அந்த வால்பேப்பரை சேஞ்ச் பண்ணியிருக்கேனா இல்லையான்ட்டு. அச்சீவ் பண்ணுவேனா, ட்ரை பண்ணுவோம், அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், இதெல்லாம் தான் நம்மளோட 2024 நியூ இயர் கோல். ஆல்ரெடி நான் கேட்ட மாதிரி எத்தனை பேர் கோல் செட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் செட் பண்ண கோலை மறந்துருக்கீங்க, எத்தனை பேர் ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கீங்க, எத்தனை பேர் இனிமேல் செட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை படித்து பார்க்க நான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஒரு சிலர் வந்து நான் வந்து இந்த வருஷத்தில் 1 lakh rupees சேவ் பண்ண போகிறேன், என்னோட கரியரை ஸ்விட்ச் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோல் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணவங்க எல்லாருக்கும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம எங்கே எண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கோல்ஸ் இன்னும் செட் பண்ணாத இருக்கிறவங்களுக்கு ஷேர், அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோட நேம் வந்து ஏகே அதாச்சும் அஜித்குமார். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.